இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிப்ஸு. அதாவது அடி பிடிச்ச பாத்திரத்தை இன்னைக்கு ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நான் அடுப்படில் இருக்கும்போது இந்த மாதிரி எதுவும் இன்சிடென்ட் நடக்காது. இது தெரியாமல் நடந்ததுனால லைட்டாக அடி பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் அது நம்ம வேணுக்குன்னு பண்ணுறது கிடையாது. தெரியாமல் அதை நம்ம வச்சுட்டு வந்துடுவோம், கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். உடனேயும் அழுத்தி தேய்ச்சோம்னா நமக்கு பாத்திரம் வீணாக போயிடும். அதனால கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி டிஷ் வாஷ் லிக்விட் ஜெல் இருக்குல்ல, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற விம் லிக்விடு, அதை நீங்கள் இதில் ஊற்றி வச்சுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதை கொஞ்சம் திக்காக அந்த ஜெல்லை ஊற்றிட்டு அது முழுகக்கூடிய அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, எந்த அளவுக்கு நம்ம கரை பட்டிருக்கோ அந்த அளவுக்கு தண்ணியில் ஊற்றி ஊற வச்சுடுங்க. இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஊற வைங்க. அப்படி எனக்கு உடனே நான் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணியை சுடு தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தில் பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூனும் துணி வாஷ் பண்ண போடுற அந்த பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலே போதும். ஸோ இது உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்றதுனால ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு சில்வர் ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சாலே போதும். அந்த பாருங்கள், அந்த கரை எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நார்மலாக வாஷ் பண்ணி எடுத்தால் போதும். எப்போதுமே எந்த ஒரு பாத்திரத்தையும் நம்ம அடுப்படியில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஞாபகத்தோடு இருந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு போயிடணும். ஸோ அப்படி இன்கேஸ் மறந்துட்டா அந்த மாதிரி அடி பிடிச்சிச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி உள்ள டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.